ஸோ எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸோட ஃபஸ்ட் எய்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுவிட்ச் ஆஃப் தி கரண்ட் அண்ட் ரிமூவ் த ப்ளக் ஃப்ரம் த சாக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாக்கெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ளக்கை வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இஃப் த பேஷண்ட் இஸ் லையிங் இன் எ வாட்டர், கெட் டவுன் இன் த யுவர் செல்ஃப், ஆஸ் வாட்டர் இஸ் எக்ஸலண்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஃபார் த சேம் ரீசன் டு நாட் ஹோல்ட் த பேஷண்ட் அண்டர் த ஆர்ம்பிட். ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முழுக வைக்கலாம். ஸோ நல்லா வந்து கண்டக்டர் வந்து எக்ஸலண்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த பேஷண்ட் இஸ் கான்டாக்ட் வித் த லைவ் ஒயர் அண்ட் த கரண்ட் கேனாட் பி ஸ்விட்ச்ட் ஆஃப், செப்பரேட் த ஒயர் ஃப்ரம் த பேஷண்ட் யூஸிங் எ long wooden stake, and while standing non-conductor of electricity like a wooden board of the pile of newspaper, wear rubber gloves if available. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து தூக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கையை வச்சு தூக்கலாம். ஸோ தண்ணியில் இருந்தால் கையை வச்சு தூக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லாட்டி நம்மளோட கையில் வந்து ஏதாவது க்ளவ் போட்டுக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வுடன் க்ளவ் அந்த மாதிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டடு ரப்பர் க்ளவுஸ் அந்த மாதிரி ஏதாவது க்ளவ் போட்டுக்கிட்டு தான் பேஷண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ் ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் கார்டியாக் மசாஜ் இஸ் நெசசரி. பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் கார்டியாக் மசாஜ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் வென்டிலேஷன் பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஷாக்குக்கு போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால உடனடியாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ட்ரீட் ஷாக் இஸ் ப்ரெஷன், அப்புறம் ட்ரீட் பர்னு, அரேஞ்ச் த மெடிக்கல் எய்டு, கிவ் டீ ஆர் காஃபி ஒன்ஸ் த பேஷண்ட் இஸ் ரெக்கவர்டு. பேஷண்ட் வந்து உடனே ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து தேவையான டீ காஃபி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் பர்ன்ஸு. ஸோ ரேடியேஷன் பர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சன் ரேஸ் அண்ட் லைட் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த பிரைட் சர்ஃபேஸ் அண்ட் can damage the skin and eyes. Overdose of X-ray may be cause a burns. ஸோ பார்த்தீங்கன்னா ரேடியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சன் ரேஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேயில் வர ஓவர் எக்ஸ்ரே ரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா வரதால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னும் இல்லாட்டி ஐஸும் வந்து இன்ஜூர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸுக்கு. ஸோ இமிடியேட் அட்டென்ஷன் தட் இஸ் ரெக்யர்ட் இன் ஏ சீரியஸ் பர்ன்ஸ் ஆர் கீப் த கேஷுவாலிட்டி குவைட் அண்டு ரீஅஷோர் ஹிம். ஸோ முதல்ல பேஷண்ட்டை வந்து அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் கிளாத்தால் அவங்கள ரேப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் ரிமூவ் அட்ரிங் பார்ட்டிகல்ஸ் ஏ சேர்டு க்ளோத்திங். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எரிஞ்ச கிளாத்தாக இருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு கிளாத் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கவர் burnt area with a sterile and clean dressing bandage. In case of burns covering a large part of the body, it is sufficient to cover area in the clean sheet or towel. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி ஏரியா நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்தோடனே பார்த்தா தெரியும் இன்ஜூர் பார்ட் வந்து எங்கெங்கே இருக்குது, ரொம்ப பெரிய இடத்துல வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து க்ளீன் பேண்டேஜ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பேண்டேஜ் வந்து யூஸ் பண்ணோம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடமா இருக்குன்னா க்ளீன் ஷீட்டோ இல்லாட்டி டவலோ வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் கீப் கேஷுவாலிட்டி வார்ம் பட் டூ நாட் ஏ ஓவர் ஹீட். ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் இனிமேலும் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் வந்து பேஷண்ட்டை வந்து பார்த்துக்கணும். இஃப் த ஹேண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு கீப் தெம் அபவ் த லெவல் ஆஃப் தி விக்டிம் ஹார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு லெவலில் வந்து விக்டிமோட ஹார்ட் லெவலில் வந்து வச்சு பார்க்கணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். இஃப் த விக்டிம்ஸ் பர்ன்ஸ் சிட் அப் ஆர் ப்ராப் ஹிம் hair and keep casualty under continuous observation of breathing difficulty. If respiratory problems develop and open airway must be maintained. ஸோ பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி வந்து அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி வந்து கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓப்பன் ஏர்வே வந்து கரெக்டாக வந்து காமான ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. do not immerse the extensive burnt area to or apply ice water over it because கோல்டு மேபி இன்டென்சியஸ் ஷாக் ரியாக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கோட் பேக் மேபி அப்ளைட் மேபி ஃபேஸ் ஆர் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபீட். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டு வந்து நம்ம ஹேண்டில் ஃபீட்டில் ஃபேஸில் இருந்தால் கோல்டு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், கோல்டு பேக் ஒருத்தரை வந்து நமக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா shift the casualty to the nearest hospital if casualty to be a fit to be removed. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. இஃப் த ரெஸ்பியூர் cannot casualty to தி ஹாஸ்பிட்டல் வெயிட் ஃபார் ஏ டாக்டர் அண்ட் அரைவ். ஸோ பேஷண்ட் வந்து வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை வந்து வர வரைக்கும் பேஷண்ட்டை வந்து வெயிட் பண்ண வைக்கணும். டு நாட் ஓப்பன் பிளிஸ்டர்ஸு
கீப் கிளீன் ரேப்ட் இன் ஏ க்ளீன் கிளாத். நம்ம வந்து அந்த பிளிஸ்டர் மேலே குப்பளம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது. இப்போ அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் கிளாத்தால் நம்ம வந்து ரேப் பண்ணிடலாம். ஸோ வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ட்ரீட் ஃபார் ஷாக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் குவிக்லி ஃப்ரம் த பாடி எனிதிங் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் நேச்சர் லைக் ஏ ரிங்ஸு, பேண்டேஜு, பேங்கிள்ஸு, அப்புறம் பெல்ட் அண்டு ஃபுட்ஸு. இஃப் நாட் டன் இயர்லி would be difficult to remove the late and limb begins to swell. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கை காலில் இருக்கிற அந்த ரிங்ஸ், மோதிரம், அப்புறம் வளையல், அப்புறம் வந்து ஃபுட்வேர் ஏதாவது பெல்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ பேர்ன் ஆன உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண அதுக்கப்புறம் விட்டுட்டு ரிமூவ் பண்ணால் ஸோ ஸ்வெல்லிங் வந்து நிறைய வந்தாலும் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண முடியாமலே போயிடும். அதனால் உடனே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ் அண்ட் ஸ்கேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த கேஸ் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ் க்ளீன் த ஏரியா ஜென்ட்லி அண்ட் க்ளீன் வாட்டர். ஸோ சாதாரண தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மெர்ஜ் இந்த பர்ன்ட் ஏரியா இன் கோல்டு வாட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் நம்ம வந்து திரும்ப வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஏ சொல்யூஷன் ஆஃப் சால்ட் வாட்டர், டீஸ்பூன் ஆஃப் பிண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் அவுட் ஆஃப் வே பிளேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் சால்ட் வாட்டர் சொல்யூஷன் வந்து ஏதாவது அப்ளை பண்ணி அது வந்து மேலே வந்து தடவும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஷண்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வந்து காப்பாற்றலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் கவர் வித் ட்ரை ட்ரெஸ்ஸிங். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரையான ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுக்கணும். ஸோ வெட்டான ட்ரெஸ்ஸிங், ஈரமான ட்ரெஸ்ஸிங் கொடுக்காத ட்ரையான ட்ரெஸ்ஸிங் வந்து கொடுக்கணும். டு நாட் அப்ளை காட்டன் வூல் டைரக்ட்லி டு த பேர்ன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ஆன இது வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ வந்து பேண்டேஜ் மட்டும்தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் வந்து டு நாட் அப்ளை இந்த கிரீஸி சப்ஸ்டன்ஸ். அப்புறம் வந்து ஆயிலாக இருக்கிற கிரீஸியாக இருக்கிறது, ஆயிலாக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிவ் வார்ம், அதே மாதிரி என்ன ஆயிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயின்மெண்ட் மாதிரி எதுவும் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கிவ் வார்ம் ட்ரிங்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வெட்டன் டீ அண்டு காஃபி. அதாவது காஃபி டீ வந்து ரொம்ப வார்மாக, ரொம்ப சூடு கம்மியாக வந்து பேஷண்ட்க்கு வந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா பாய்சன் இன்ஜெக்ஷன், இன்குலேஷன், பைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பாய்சன் வந்து எடுத்துக்கிறாங்களே அது இன்ஜெக்ஷனாக அவங்களே சாப்பிட்றது, இன்குலேஷனாக முகர்றது, பைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ்னால் ஸோ ஏதாவது வந்து தேள் கடிக்கிறது, பூச்சிக்கடி அந்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னா கொட்டுறது, தேலோ குலவியோ கொட்டும் இல்லையா அது. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எ பாய்சன் is a substance which when taken into the body inhale with harm a destroy life. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட லெத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து பாய்சன் உள்ளே போகும்போது அவங்க லைஃபே வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும்னு சொல்கிறாங்க. பாய்சன் இஸ் a condition which occur due to the injection, inhalation or injection or injurious substance. ஸோ எது மூலயமா நடந்தாலும் அவங்களோட லைஃப் வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன காசஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலாக இருக்கலாம், ட்ரக்ஸு, கண்டாமினேட் ஆர் டீகம்போஸ்டு ஃபுட்டு, அப்புறம் ஆசிட் ஆர் அல்கலைன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காசஸாக இது எல்லாமே சாப்பிடும்போது அவங்களோட லைஃப் வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்குலேஷன். ஸோ இன்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, CO2, மார்ஷ் கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எல்லாம் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல், இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கும், இல்லை நம்மளோட பிளட் வெசில்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கும், பிளட் சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து டிஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்ஜெக்ஷன். ஸோ அனஸ்தீசியா கொடுக்கும்போது நார்கோட்டிக்ஸ். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேஷண்ட் வந்து கோமாக்கு போகிறதுக்கும் நம்மளோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் கட் ஆகி ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பைட்ஸ். ஸோ பைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பைட்ஸு, டாக் பைட்ஸு, வைல்டு அனிமல்ஸ். ஸோ அதோட பைட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் அண்ட் பீஸ். ஸோ ஸ்கார்பியன்னா தேல் தெரியுங்களா, பீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கொலவின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொட்டும் போதும் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா this depend upon the poison, signs and symptom will be present. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட எந்த மாதிரியான பாய்சனோ அதுக்கேற்ற மாதிரி தான் சைன்ஸ் அண்ட் சிம்டம் வந்து வரும்னு சொல்கிறாங்க. பேஷண்ட் மே பி a delirious convulsion without a previous history of condition. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கண்டிஷன் இல்லாமல் அப்போ வந்து எந்த பாய்சன் உள்ளே போதோ அந்த பாய்சனால் கன்வல்ஷனும் டெலிரியஸ் கன்வல்ஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஆஸ்பிஷியா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸ் போகிறதுக்கு, வாமிட்டிங், டயரியா, பேர்ன்ஸ் அண்ட் லிப்ஸு, அப்புறம் மவுத் கான்டாக்ட் வித் ஏ கொரசிவ் பாய்சனிங். ஸோ பார்த்திங்கன்னா மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரசிவ் பாய்சன் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நுர தள்ளுறது இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதான் சைன்ஸ் அண்ட் சிம்டம். இதோட மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா
if the management is fully conscious and cooperative, induce vomiting by anything of the following methods. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வாமிட்டிங்க்கு வந்து அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க, கோஆப்ரேட்டிவ் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. டிக்லிங் ஆஃப் தி பேக் ஆஃப் தி ஃபேரிங்ஸ் பை ஃபிங்கர்ஸ். ஸோ கையில் வந்து வாய்க்குள்ளே வந்து கையை விட்டு நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து வாமிட் பண்ண வைக்கலாம். அப்புறம் சிறப்பாக ஐபிஸ் ஆர் ஓரல் ஐடோஸ் ஆஃப் 15 ml ஆஃப் large amount of water repeated after half an hour if the necessary. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ப்பில் வந்து ஐபீஸ் 15 ml ஆஃப் வந்து சிறப்பாக ஐபீஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் புளிப்பு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. ஸோ அது கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்து வாமிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா half an hour கொஞ்சம் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேஷண்ட் வாமிட் பண்ணி பாய்சன் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்றதுக்காக இதை வந்து கொடுப்பாங்க. அடுத்தது do not induce a vomiting if the patient is unconscious or suspected to have ingested strong acid and alkali. Manage the unconscious patient. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து வாமிட்டிங் பண்ணுறதுக்கு இன்டியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசிடு அல்கலை அந்த மாதிரி இருக்கணுங்களும் பார்த்தீங்கன்னா இது வாமிட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அப்படி வாமிட்டிங் வரும்போது திரும்ப வந்து வெளியில் வாமிட்டிங் வந்து ஆசிடாகவும் அல்கலையும் வரும்போது திரும்ப வழியில் இருக்கிற எல்லா ஆர்கனும் வந்து பாதிப்படைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் வாமிட்டிங் இஸ் ஓவர் கிவ் த பேஷண்ட் மில்க் ஆர் எக் அல்புமின், டீ ஆர் காஃபி ஆர் மேபி ஆல்சோ. ஸோ வாமிட் பேஷண்ட் வந்து பண்ணிட்டாங்க, பாய்சன் வந்து எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஓரலாக நம்ம வந்து சாப்பிட கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. In case of gas is poisoning, take the patient out of the room filled with the gas, avoid crowding around the patient, let him the fresh air, losing his clothing and give artificial respiration if necessary. ஸோ பேஷண்ட் வந்து கேஸ் பாய்சனிங் வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்து முதல்ல வந்து வெளியில் வந்து ரூம் விட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு பேஷண்ட் வந்து க்ரௌடு இல்லாமல் இடத்துல பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஏர் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் ஏதாவது தேவைன்னா அதை வந்து நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேக் த பேஷண்ட் to a doctor as early as possible. ஸோ பேஷண்ட்டை வந்து இமிடியேட்டாக டாக்டர்கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஃபார் பாய்சனிங் த்ரூ த ஸ்கின், வாஷ் த கண்டாமினேட்டட் ஏரியா த்ரோலி வித் கோல்டு வாட்டர், ரிமூவ் எனி கண்டாமினேட் கிளாத்திங், டேக்கிங் கேர் நாட் to touch the chemical yourself, watch for development, switching and fits. ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ ஸ்கின்னில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஸ்கின்னில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஏதாவது கண்டாமினேட் கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நல்ல ஒரு கிளாத்தாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்டர் யூனிவர்சல் ஆன்டிடோட் விச் இஸ் த கம்போஸ் 2 parts of the activity, charcoal burn toast, 1 part of the magnesium oxide milk or magnesia and 1 part of the tonic acid if the poison has been ingested. ஸோ பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்டர் யூனிவர்சல் அதாவது ஆன்டிடோட் என்ன அதுக்கு மாற்று மருந்து என்னவோ அதை வந்து அந்த காம்பவுண்ட் என்னவோ அதை சாக்ரோல் காம்பவுண்ட்டாக நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட் ஆஃப் தி மெக்னீசியம் ஆக்சைடு, ஸோ மில்க் ஆஃப் மெக்னீசியா, ஸோ மில்க் ஆஃப் மெக்னீசியா அதுவும் வந்து ஒரு பார்ட் அதை கொடுக்கணும். அப்புறம் வந்து டானிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீயாக வந்து கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே வந்து பேஷண்ட்டுக்கு ஆன்டிடோட் மாற்று மருந்தை வந்து கொடுக்கும்போது பேஷண்ட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பெசிஃபிக் ஆன்டிடோட் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிடோட் இருந்தால் அதை கொடுக்கணும். அப்புறம் இன்ஃபார்ம் த போலீஸ், ஸோ போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா strong acid and unclad or corrosive poisoning which burns the mouth, throat, esophagus and stomach. There is a intense pain in the throat and the upper abdomen. Breathing is difficult as first aid. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆசிடோ அல்கலோ இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கரோசிவ் பாய்சனாக இருந்தால் ஸோ மவுத்தில் நம்ம ஈசோஃபேகஸில் ஸ்டொமக் வழியாக தான் அது வந்து போயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் அப்டமன் வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குனால அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலான வென்டிலேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ பேஷண்ட்டை கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வந்து உட்கார வச்சுட்டு அப்புறம் வந்து டூ நாட் இன்டியூஸ் த வாமிட்டிங் வந்து பண்ணணும். இன்டியூஸாக வாமிட் வந்து பண்ணக்கூடாது. ஆசிட் இருந்தால முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆசிடுங்கிறதால திரும்ப வந்து எல்லா பார்ட்டுமே நம்மளோட ஈசோஃபேகஸ் நம்மளோட த்ரோட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து இரிட்டபிள் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வாமிட்டிங்க்கு இன்டியூஸ் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிவ் ஏ சாக் கால்சியம் ஹைட்ராக்சி, ஸோ நம்ம சார்கோல் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். அப்புறம் மில்க் ஆஃப் மெக்னீஷியா வந்து கொடுக்கணும். அப்புறம் பேக்கிங் சோடா, ஸோ நம்ம சோடியம் பைகார்பனேட் இருக்குங்க இல்லையா பேக்கிங் பவுடர், ஸோ அதை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கணும். தண்ணியில் கலந்து வந்து கொடுத்தா பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வெளியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா அல்கலை பாய்சனிங் இருந்தால் லெமன் ஜூஸும் வினிகரு பட்டர் மில்க், ஸோ இது மூணுமே வந்து பேஷண்ட்டுக்கு. ஸோ ஆசிடாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா சாக்கோல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சி, அப்புறம் மில்க் ஆஃப் மெக்னீஷியா, அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து கொடுக்கணும். இதே அல்கலை பாய்சனிங்காக இருந்தால் வினிகரும் லெமன் ஜூஸும் பட்டர் மில்க்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிவ் ஆலிவ் ஆயில், கீ, ஒயிட் ஆஃப் எக்கு
weight of an egg and milky orally, apply oil or glycerin to mouth a burnt area, give barley water mixed with a ஃப்ளோர் ஓரலி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து பேஷண்ட் கொடுக்கலாம், கீ கொடுக்கலாம், அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் வந்து கொடுக்கறது, அப்புறம் கிளிசரின் கொடுக்கறது, அப்புறம் பேர்ன்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உதட்டலாம் கிளிசரின் வந்து தடவிடலாம், அப்புறம் பார்லி வாட்டர் வந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் என்ன இருக்குது மெத்தட், ப்ரிவென்ஷன் மெத்தட் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ப்ரிகாஷன் ஷுட் பி அவாய்ட் எ பாய்சனிங் வந்து டு நாட் லீவ் மெடிசன் வித்தவுட் ஏ ரீச் ஆஃப் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களுக்கு கை எட்டாத அளவுக்கு வந்து மெடிசன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்புறம் ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ நாட் ட்ரக்ஸ் இன் எ டார்க் ஏரியா, ஆல்வேஸ் ரீட் அண்டு பிஃபோர் டேக்கிங் த மெடிசன். ஸோ மெடிசன் வந்து நம்ம எடுத்துக்கும் போது அதோட இது எல்லாமே பார்க்கணும், மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா do not pour a harmful liquids in a bottle and lemonade other drinks. Children may mistake the contents are a favorite drink. ஸோ பார்த்தீங்கன்னா எது கூடயே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட்ஸை கலந்து நம்ம வந்து குடிக்கவே கூடாது. ஸோ ட்ரிங்க்ஸோட எதையும் வந்து எந்த ட்ரிங்க்ஸை வந்து மெடிசனை வந்து கலந்து நம்ம வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. do not kept a digital domestic illness and acid drink with where children can form the. ஸோ சில்ட்ரனுக்கு எட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது. டிஜர்ஜென்ட் பவுடர் லிக்யூட்லாம் இருக்கு இல்லையா, சோப் வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. do not take a medicine without a medical advice. ஸோ மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் எந்த மெடிசனும் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஹவுஸ் ஹோல்டு குக்கிங் கேஸ் வித் கேர். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டான ஒரு ரூலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோமோ அப்போ வந்து ஆன் பண்ணிட்டு வேலை இல்லாத சமயத்தில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது யூஸ் ஹவுஸ் ஹோல்டு குக்கிங் அவாய்டு காண்டாக்ட் வித் யர் டாக்ஸ் விச் ஆர் நாட் இம்யூனைசைடு வித் ரேபிஸ். ஸோ பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனைசைடு வந்து கண்டிப்பாக போடணும். ஸோ ரேபிஸ் வராமல் அது வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவாய்டு பாசிபிள் காண்டாக்ட் வித் ஸ்னேக்ஸ், ஸ்கார்பியன் அண்டு வைல்டு அனிமல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கிட்ட விளையாடுறது, ஸோ அந்த மாதிரி ஸ்கார்பியன் கிட்ட விளையாடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் பாய்சனிங் தோஸ் அக்கர்ஸ் the following first aid measures should be adopted. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாய்சனிங் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் மெஷர்மெண்ட்டை வந்து அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனடியாக பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. if the patient is conscious, try to find out what has been swallowed in வாட் குவான்டிட்டி அண்ட் த வாட் டைம். ஸோ பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து கான்ஷியஸாக இருந்தாங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, எந்த டைமுக்கு சாப்பிட்டீங்க, எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டை வந்து கேட்கணும். இஃப் தேர் எனி எம்டி பாட்டில்ஸ் ரேப்ட் அண்ட் ட்ரக்ஸ் டேபிள் லைங் நியர் த பேஷண்ட் ப்ரிசர்வ்ட் அண்ட் எக்ஸாமினேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக இருந்தாலும் சொல்லலை அப்படின்னாலும் பேஷண்ட் கிட்ட ஏதாவது பாட்டில் இருந்தாலும் அதை வந்து எடுத்துகிட்டு போய் டெஸ்ட்டு வந்து பண்ணி பார்க்கணும். அது வந்து என்ன மாதிரியான பாய்சனிங் தெரிஞ்சு ஆன்டிடோட் கொடுக்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஃப் த பேஷண்ட் வாமிட்ஸ் ப்ரெசர்வ் த வாமிட்டிங் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாமினேஷன் பை த டாக்டர். ஸோ அப்படியே பேஷண்ட் வாமிட் பண்ணாலும் அந்த வாமிட்டிங் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த வாமிட்டிங்கில் என்ன மாதிரியான பாய்சன் வந்து பேஷண்ட் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக எக்ஸாமின் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது த சோர்ஸ் ஆஃப் வேரியஸ் பாய்சன் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் டீடைல் இந்த ஃபாலோயிங் டேபிள். ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பாய்சனுக்கு எந்த மாதிரியான சோர்ஸ் வந்து இருக்கும், அதோட கிளினிக் ஃபீச்சர்ஸ் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தால் அதோட எங்கேருந்து வரும்னு சொன்னால் ஃபேக்ட்ரியிலேருந்தும் ஆட்டோமொபைல் ரிப்பேரிங்லேருந்தும் காரேஜஸ்லேருந்தும் காட்டன் மில்ஸு டிஸ்பெரியன்ஸு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட் வந்து வரும். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்ட்ரெயின் இருக்கும், பர்னிங் த்ரோட்டு, ஸோ தொண்டை எரியறது, அப்டமல் பெயின், இர்ரெகுலர் ரெஸ்பிரேஷனு, அப்புறம் வீக் பல்ஸு, ஸோ அப்புறம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோயராக இருக்குது, வாமிட்டிங் இருக்கும், எமட்டமைசிஸ் இருக்கும், ஸோ பிளட் வாமிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது எல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோ இண்டக்ஷன் ஆஃப் வாமிட்டிங். ஸோ இண்டக்ஷன் எதுவும் நமக்கு இன்டியூஸ் பண்ணக்கூடாது, வாமிட்டிங் இன்டியூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஆலிவ் ஆயில், கீ, ஃபேராஃபின் லிக்யூடு, பார்லி வாட்டர், மில்க் ஆஃப் மெக்னீஷியா, அப்புறம் வந்து ஒயிட் ஆஃப் அண்ட் எக்கு, ஸோ வெள்ளைக்கரு, முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அல்கலையாக இருந்தால் ஃபேக்ட்ரிலேஸும் டிஸ்பெரிஸ்லேருந்து வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் பாய்சனிங் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து வாமிட்டிங் வந்து இன்டியூஸ் பண்ணக்கூடாது. லெமன் ஜூஸ் கொடுக்கணும், வினிகர் கொடுக்கணும், மில்க்கு வந்து கொடுக்கணும்,
எக் யாலுக்கு அப்புறம் ஆலிவ் ஆயில் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரேஜஸ்ஸு க்ளோஸ்டு ரூம்ஸ் வித்து கோல் பர்னிங் இன்சைட். ஸோ பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சயின்ஸ் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக் இருக்கும், அப்புறம் செரி ரெட் ஃப்ளஷ் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மென்டல் கன்ஃபியூஷன் இருக்கும், ஃபீவர் இருக்கும், கன்வர்ஷன் கோமாக்கு போவாங்க. பேஷண்ட் வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து கொடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் வெண்டிலேஷன் வந்து நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும், உடனடியாக வந்து பேஷண்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனைடு. ஸோ சைனைடு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் ஆஃப் பிட்டர் அல்மண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து சைன்சல் சிண்டமாக இருக்கும். அப்புறம் கேட்டாஸ்ட்ரோடிக் இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், நாசியா, கைனசிஸ், பிரெத் லெஸ்னஸஸ், கன்வர்ஷன், டெத்து. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே உடனடியாகவே வந்துடும். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இது எல்லாமே நடந்துடும். ஸோ பாய்சன் உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது மட்டும்தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாத்ரா. ஸோ தாத்ரானா என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஊமத்து பூன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஊமத்து பூலேருந்து வர்றது. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊமத்தன் காய், அந்த காய் வந்து அரைச்சி சாப்பிட்ருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ட்ரைனஸ் ஆஃப் மவுத் இருக்கும், கிடினஸ் இருக்கும், ஆலோசினேஷன் இருக்கும், டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட் எய்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜென்ரல் ஃபஸ்ட் எய்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயோடின். ஸோ அயோடின் வந்து பார்த்திங்கன்னா மெடிசனால் வர்றது, அப்புறம் வந்து ஏதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து வர்றது. இதுக்கான சயின்ஸ் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா பேர்ன்ஸ் இன் மவுத்தில் இருக்கும், பேர்ன்ஸ் இன் மவுத்தில் வந்து எரிச்சல் இருக்கும், அப்புறம் அப்டமனில் இருக்கும், அப்புறம் எக்ஸசைஸ் சலைவா வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நாசியா, வாமிட்டிங், டயரியா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் கண்டென்ட் ஃபுட்டாக வந்து இதுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, கீரை வகைகள். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்தோன்னா பேஷண்ட்க்கு வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெரோசின் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் ஆஃப் கெரோசின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நாசியா, வாமிட்டிங், கன்வர்ஷன், கோமா இது எல்லாமே வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஆஸ்பிரேட் பண்ணி அவாய்ட் ஆஸ்பிரேஷன் இன்டு த வைன் பைப் டூரிங் த வாமிட்டிங். ஸோ பார்த்திங்கன்னா வைன் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் பண்ணும்போது ஆஸ்பிரேஷன் வந்து அந்த அளவுக்கு வராது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும், வாமிட்டிங் வந்து அப்போ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போயிடும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்லேருந்தும் நம்மளோட கபோர்டில் இருந்தும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து இருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் டிஸ்கலரேஷன் அப்படின்னு மவுத்துக்கு பார்த்திங்கன்னா வாயோட கலரே வந்து மாறிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதா கலரில் இருக்கும். K-4 எப்படி இருக்குன்னா ஊதா கலரில் இருக்கும். ஸோ வாயோட கலரே வந்து மாறிடும். காஃப் இருக்கும், பிரித்லெஸ்னஸ் இருக்கும், ஜாண்டிஸ் இருக்கும், ஒலியகுரியா இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் சார்கோல், அதாவது சாக் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து அரைச்சி வாய்க்குள்ளே பவுடராக தண்ணியில் கலந்து வாயில் வந்து ஊற்றி விடணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பிரின். ஸோ ஆஸ்பிரின் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சி பார்த்திங்கன்னா நம்ம கெமிஸ்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெமிக்கல் லேபில் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பேர்ன் பெயின், அப்டமன் இருக்கும், பேர்னிங் சென்சேஷன் இருக்கும், அப்புறம் அப்டமனில் வந்து பேர்னிங் சென்சேஷன் இருக்கும், பெயின் இருக்கும், வாமிட்டிங், எமட்டமைசிஸ், பிளட் வாமிட்டிங் வந்து வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பேக்கிங் சோடாவும் அப்புறம் வந்து வாமிட் பண்ண வைக்கணும் பேஷண்ட்டை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்ஸில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டெயின்ஸ் வந்து மவுத்தில் வந்து ஒயிட் ஸ்டெயின்ஸ் வந்து இருக்கும், பெயின், த்ரோட் இருக்கும், அப்புறம் டிஃபிகல்ட்டி இன் டாக்கிங், ப்ரீத்திங், டயரியா. ஸோ நம்ம பேசுகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா த்ரோட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜாம் ஆன மாதிரி ஆகிடும். அப்புறம் எக் ஒயிட் வந்து கொடுக்கணும், ஆரோ ரூட் ஃப்ளோர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபின் வந்து இல்லூட் ட்ரக். ஸோ ட்ரக்கால் வர்றதா. ஸோ நம்ம ஏதாவது டேப்லெட்டை வந்து நம்ம மாற்றி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இது வர்றது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னஸ் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் இருக்கும், கைனோசிஸ், ஹைப்போதெர்மியா, பின்பாயிண்ட் பீப்புள்ஸ் இருக்கும், லோ பிளட் ப்ரெஷர் வரும், கோமா வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேர்டு, பட்டர் மில்க்கு, லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா தயிர் அந்த மாதிரிலாம் வந்து பால் சம்மந்தப்பட்டது வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், லெமன் ஜூஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கைன். ஸோ ஸ்ட்ரைக்கைன் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் வந்து டாக்டர்ஸ் மூலமா வந்து வர்றது. ஸோ அது பண்ணால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எட்டி மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரிலேருந்து வர்றதான் இது வந்து. இதுக்கு வந்து டிஸ்னஸ் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதோட காயம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாய்சனிங் தான். ஸோ நம்ம அரளி விதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி அதோட வேரியேஷனில் வர்றது தான் இந்த ஸ்கைர்னிக் அப்படின்னு சொல்கிறது, எட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ அதுலேருந்து வர்றது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர், பட்டர் மில்க், லெமன் ஜூஸ் தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செடேட்டிவ். ஸோ நம்ம அனஸ்தீசியா கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து வர்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவங்கள தூங்க விடாமல் பண்ணுறது. தூங்கினா ரொம்ப வந்து கோமாவுக்கே போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது, டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியம் வந்து கொடுக்கணும், டீ, காஃபி கான்ஷியஸ்லேருந்தா கொடுக்கணும், கீப் அவேக். ஸோ பேஷண்ட்டை வந்து தூங்க விடாமல் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் பைட். ஸோ ஸ்னேக் பைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 ஃப்ராங்கம் மார்க்ஸ் எ ஃபிங்கர் பிரீத் பார்ட். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஃபிங்கர் வந்து
ஃபேங் மார்க்ஸ் வந்து ஃபிங்கர் பிரித், அதாவது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பைட் ஆஃப் வைப்பர், ஸ்லோயிங் ஏரியா அண்ட் பிளாக் அண்டு பேஷண்ட் வாமிட்ஸ், கொலாப்ஸ் அண்டு கோமா ஃபாலோ. ஸோ பேஷண்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்புறம் ஸ்வாலன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஸோ பிளாக் கலரில் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து பைட் ஆஃப் கோப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா கிடினஸ் இருக்கும், லெத்தாஜ் இருக்கும், மஸ்குலர் வீக்னஸ் இருக்கும், ஸ்ப்ரெட்டிங் பேரலைஸ், ஸ்லோ அண்ட் லேப்ட் ப்ரீத்திங். ஸோ பார்த்திங்கன்னா பைட் ஆஃப் வைப்பர் வந்து அந்த மாதிரியான சிம்டம் ஏற்படுது. கோப்ரா வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி அப்புறம் பேரலைஸ் வரதுக்கு, மஸ்குலர் வீக்னஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லே த பேஷண்ட் டவுன் த ரெஸ்க்யூர் ஹிம். ஸோ பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை எ ப்ராட் ஃப்ரிம் கிரிப் பேண்டேஜ் வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எபோவ் த பிட்டன் ஏரியா டு நாட் லூசன் இட். ஸோ பார்த்தீங்கன்னா பைட்டன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பேண்டேஜ் போட்டு கட்டி வைக்கணும், லூஸ் பண்ண விடாமல். ஸோ அடுத்த இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல், வந்து பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் அது. இம்மொபிலைஸ் த பைட்டன் லிம் வித் ஸ்ப்ளிண்ட் லீவ் பேண்டேஜ் அண்ட் ஸ்ப்ளிண்ட் portion till medical care available. Wash bitten area with plain water and soap and water transfer to the patient. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் வந்து கட்டிட்டு அது வந்து மூவ் பண்ண முடியாமல் கட்டிடணும். ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீன் வாட்டர் வந்து வச்சு வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டாக் பைட். ஸோ டாக் பைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வீக்னஸ் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், இந்த சிம்டம் எல்லாமே வந்திருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து இந்த சிம்டம் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிக்லிங் இருக்கும், இச்சிங். ஸோ இச்சிங் எல்லாமே வந்து இருக்கும்தாங்க. சென்சேஷன் ஆஃப் சைட் பைட் வந்து ப்ராக்ரஸிங் வென் த டேஸ் ஆஃப் சிம்டம் ஆஃப் செரிப்ரல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், கன்ஃபியூஷன், அஜிடேஷன் இருக்கும். As the disease progresses, the person may experience delirium, abnormal behavior, hallucination, insomnia. ஸோ இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் த wound with soap and water in running water. ஸோ ரன்னிங் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா wound வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் அப்ராட் த ஏரியா அப்ளை பியூர் கார்பனிக் ஆசிட், a strong solution of potassium permanganate. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. டேப் த ஏரியா ட்ரை அண்ட் அப்ளை ஸ்டெரில் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணணும். இஃப் ப்ளீடிங் இஸ் சிவியர், கண்ட்ரோல் இட், ட்ரான்ஸ்ஃபர் இட் ஹாஸ்பிட்டல், ட்ரீட் த பைட்ஸ் இன் ஏ வைல்ட் அனிமல் சிமிலர்லி. ஸோ வைல்டு அனிமலுக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் ஸ்டிங்க் வந்து பார்த்திங்கன்னா செவரல் லோக்கல் இரிட்டேஷன் அண்ட் எ பர்னிங் பெயின் ரேடியேட்டிங் ஃப்ரம் த சைட்டு, ஹெட்ஏக் இருக்கும், கிடினஸ்ஸு, நாசியா, பெர்ஃப்யூஸ் ரெஸ்பிரேஷன் இருக்கும், அண்டு மஸ்குலர் கிராம்ஸ் இருக்கும், அண்ட் அன்கான்ஷியஸ் ஆல்சோ டெவலப்ஸ். வந்து இது இந்த சிம்டம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டை த லைகேச்சர் எபோவ் த ஸ்ட்ரிங் ஆஃப் தி site of the sting inside the site of necessary, wash the hands and plain water. ஸோ பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லைகேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் வாட்டரால் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஏரியா வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா டயடேட் சொல்யூஷனாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணணும். போராக்ஸ், அமோனியா ஆர் போராக்ஸை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் ஐஸ் பேக் ஒத்தரம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் வேமன். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாய்சன் வந்து பரவுதா இல்லையா, வீக்காக இருக்கா இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அரேஞ்ச் வந்து மெடிக்கல் எய்டு. அதுக்கப்புறம் வந்து பி பைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ஸ் பெயின் இருக்கணும், லோக்கல் ஏரியாஸ் வாலன் அண்ட் ரெட்டஸ் அண்ட் டெண்டர் இருக்கும். ஸோ ரிமூவ் த ஸ்டிங் வித் ஏ நீடில் ஆர் பின். ஸோ பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் டூ நாட் அட்டம் ரிமூவ் த ஸ்டிங் வித் ஏ ஃபிங்கர்ஸ் அண்ட் ஏஸ் கேரிஸ் தேர் ரிஸ்க் ஆஃப் இன்ஜெக்ஷன் அண்ட் தேர் மோர் வேணும் இன்ட்டு த டிஷ்யூ. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த எடுக்கும்போது அந்த கொடுக்கு இருக்கு இல்லையா, அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கையால் எடுக்கக்கூடாது. ஸோ நீடிலால் நம்ம வந்து எடுக்கணும். அப்படி நம்ம கையால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாய்சன் வந்து உள்ளே போகிறதுக்கு, டிஷ்யூஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாஷ் த சைட்டு வித் சோப் அண்ட் வாட்டர், அப்ளை டிங்க்சர் அயோடின், வாஷிங் சோடா, ஆரிய அமோனியா லோக்கலி. ஸோ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ மேலேயே